ம். அடுத்தது போமா பிள்ளைகள். சின்ன சின்ன வித்தியாசம் தான் பிள்ளைகள். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு வந்து உங்களுக்கு ஹேட் பீன் வரும். அதோட verb in present participle வரும். இது present perfect continuousக்கு வந்து have has been ஓட present participle வரும். சரியா? Right, okay, next one. Future simple. இப்போ future tense பார்க்கிறோம். So future simple. This tense is used to describe an action that hasn't happened yet. இன்னும் நடக்காத ஒரு விஷயம். இனிதான் நடக்க போகுது. அது வந்து இன்றைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நடக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு நடக்கலாம், இப்பவும் நடக்கலாம். அது 3 ஸ்ட்ரக்சர்ஸா பிரிக்கிறோம் பிள்ளைங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் 3 இருக்கு. 3 விதமா நாங்க ஃபியூச்சர் சிம்பிளா பிரிக்கலாம். முதலாவது சப்ஜெக்டோட am is are going என்றது வரும். am is going, are going, am going to, right? Going to, are going to என்றதோட verb வரும். verb தனியா வரும். அடுத்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஜெக்டோட am is are plus verb-ஓட ing. இது எப்பவும் நீங்க கண்டிருப்பீங்க. am is are-ஓட plus ing ஃபார்ம் வரும். ஆனா ஃபியூச்சருக்கு இன்னும் 3 விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னது பிள்ளைகள்? going to என்றது வரும். am is are-ஓட going to என்ற verb வரும். அது அப்புறம் தான் verb வரும். மூன்றாவது ஸ்ட்ரக்சர் will go அல்லது shall. will அல்லது shall என்றது பாவிப்போம். ரைட்டா? சோ முதலாவது என்ன பாவிப்போம்? சப்ஜெக்டோட am is are going to plus verb. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா I am going to the shop. நான் ஷாப்புக்கு போறேன். She is going to buy some clothes. அவள் வந்து சில clothes வாங்க போறா. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டோட am is are plus verb ing. We are having dinner. have ஓட ing. having dinner at the restaurant tomorrow. நாளைக்கு நாங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட இருக்கிறோம். I am starting my English class next week. நான் வந்து ஆரம்பிக்க இருக்கிறேன் next week. என்னுடைய இங்கிலீஷ் கிளாஸ் நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். Third structure, subject order plus will or shall plus verb, right? We will go to the market on Wednesday. என்னது வெனிஸ்டேல நாங்க மார்க்கெட்டுக்கு போவோம். I shall ask my friend to help me with my homework tomorrow. நாளைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை செய்து முடிக்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்கிட்ட தான் உதவி கேட்க போறேன். அடி உதவி கேட்பேன். ரைட்? கேட்பேன் அப்படின்னு சொன்னா இன்னும் ஃபியூச்சர்ல நான் அவரோட ஹெல்ப் கேட்பேன். ரைட்? 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பிள்ளைகள். ஸோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ்? நோ. ரைட்.
Excuse me, teacher. Yes. எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகி வந்து எது எழுத சொன்னீங்க? ஃபியூச்சர் சிம்பிள்டா. ஃபியூச்சர் சிம்பிள் தான் இப்போ எழுதி கொண்டிருக்கிறோம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது அதுல எது எழுதுறது? எல்லாமே எழுத வேணும். இது 3 விதத்துல நாங்க சிம்பிள் ஃபியூச்சர் சிம்பிளா நாங்க எழுதலாம். ஸோ 3 ஸ்ட்ரக்சரையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று வந்து கோயிங் டு யூஸ் பண்ணி எழுதலாம், இல்லாட்டிக்கு வேர்போர்ட் ஐஎன்ஜி சேர்த்து எழுதலாம், இல்லாட்டிக்கு வில் கோ இல்லாட்டிக்கு ஷால் யூஸ் பண்ணி ஃபியூச்சர் டென்ஸ் எழுதலாம். ஓகே, தேங்க் யூ. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. Excuse me, teacher. Yes, Amna. Miss Structure 2ல வந்து I am starting my English course next week இருக்குது. அதுல இங்கிலீஷ் ஏ கேபிட்டலா வரும். இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ்ல முதல் இ லெட்டர் ஏ கேபிட்டலா வரும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ன்றதை நாங்க காட்டுறோம். நேமுகள்ல எப்போவுமே ஒரு பிளேஸோட நேமா இருக்கலாம், ஏதாவது ஒரு நேம் எழுதிக்கலாம், முதலாவது கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். மிஸ், அப்ப நாங்க வேற பாடங்கள் எழுதுறதாலும் கேபிட்டல் எழுதணும். எஸ், அத நீங்க எம்பசைஸ் பண்ணி காட்டுறீங்க சிலதுகள் நேமுகள் எழுதிக்கல, பிளேஸோட நேமுகள் எழுதிக்கல, ஏதாவது நீங்க எம்பசைஸ் பண்ண வேண்டியதுகளை வந்து நீங்க என்னத்துல எழுத வேணும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே டீச்சர், தேங்க் யூ. எம்பசைஸ்ன்றது விளங்குதா பிள்ளைகள்? அதை வந்து எப்படி காட்டுறது? எம்பசைஸ் பண்ணி காட்டுறது தமிழ்ல எப்படி சொல்றது? எம்பசைஸ் அதை முக்கியப்படுத்தி காட்டுறதுக்கு. சரியா? உங்களோட பேரா இருக்கலாம், என்ன பேரா இருக்கலாம், இன்னொரு நேமையும் நாங்க முக்கியப்படுத்தி காட்டுறதுக்கு நாங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே, ரைட். அடுத்தது போலாமா? ஓகே மிஸ். Next one. Future perfect. Future perfect. எல்லாத்தோடைய பெர்ஃபெக்ட்டும் பார்த்து இப்ப கடைசியா நாங்க future perfect tense-க்கு வந்துட்டோம். It's used to describe an action that will be completed before a specified time. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த டாஸ்கை முடிக்க போகிறோம் என்றதை காட்டுறது தான் பிள்ளைகள் நாங்க பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹேவ் பிளஸ் verb in past participle, right? past form under the past participle, verb past participle.
ஓகேயா? I will have finished. I will have worked. I will have finished my homework by tomorrow evening. Tomorrow evening முதல்ல நான் செய்து முடிச்சிடுவேன். நாளைக்கு பகலுக்கு ஈவினிங்குக்கு முதல் நான் செய்து முடிச்சிட வேணும். I will have worked as a teacher for 3 years by the end of this year. இந்த வருட இறுதிக்குள்ள நான் 3 வருஷத்தை முடிச்சிடுவேன் ஒரு டீச்சரா. They will have arrived in China by now. இப்ப அவங்க வந்து சேர்ந்திருக்க வேணும், சேர்ந்துடுவாங்க. They will arrive. They will have arrived in China by now. Okay, இந்த perfect முடிஞ்சுதா? Future perfect. Verb in past participle. Past form என்னதை விட have, has வரும்போது பார்ட்டிசிபிளுக்கு நீங்க past perfectக்கு அப்போ past participle போட்டுக்கணும். past form ஓகே, ஆனா past participle. நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று அனுப்புறேன் பிள்ளைகள். பாஸ்ட் ஃபார்முக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் என்ன வித்தியாசம், எந்தெந்த சிச்சுவேஷன்ல எந்தெந்த வேர்புகளுக்கு பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம், இல்லாட்டிக்கு பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்ல வேண்டிய கூடியது வந்து பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்ல வேண்டி வரும். சில இர்ரெகுலர் வேர்புக்கு தான் வரைக்குள்ள பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நீங்க இதுல பெர்ஃபெக்ட்டுகளுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டை பாவீங்க. சரியா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் ஃபார்ம்ன்றதை விட இதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ரைட், ஒரு ஆள் முடிஞ்சது, 2 பேர் முடிச்சிட்டாங்க.
ரைட், முடிச்சுதாங்க 4 பேர். குயிக்கா முடிச்சிட்டோம்னா இன்றைக்கு மிஸ் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ்கள் அனுப்பி விடுறேன், அதையும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகளா வார கிளாஸ்ல. ரைட், ஓகே, அடுத்தது போலாம் நாங்க. அடுத்தது என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட், sorry, past continuous, right? Future continuous. Future continuous. This tense is used to describe an action that will occur and will continue for a set period of time in the future. அதாவது பிள்ளைகள் செட் டைம் பீரியட், ஒரு டைம் பீரியட்டுக்குள்ள நடக்க இருக்கிற விஷயங்கள், நடக்க இருக்கிற, சரியா, நடக்க இருக்கிற விஷயங்களை குறித்து சொல்றதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ரைட், இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் will be plus verb ing form. Will be plus verb ing form. I will be going to work tomorrow 8 a.m. நான் வந்து 8 மணிக்கு நான் நாளைக்கு போய் கொண்டிருப்பேன். She will be moving house next month. அவங்க வந்து அடுத்த மாசமாக வீடு மாறிடுவாங்க. They will be traveling to Turkey next weekend. அடுத்த வீக்கெண்ட்ல வந்து அவங்க டிராவல் போயிடுவாங்க, டர்க்கிக்கு போயிடுவாங்க. ரைட், ஓகே, அது வந்து ஒரு டைம் பீரியட சொல்றோமே, நெக்ஸ்ட் வீக்கெண்ட், நெக்ஸ்ட் மந்த் அட் 8 AM அந்த டைம் பீரியட்டை மென்ஷன் பண்ணி நாங்கள் முடிக்க போற அந்த டைம் பீரியட்டுக்கு முடிச்சிடுவோம்னு சொல்றதுக்கு தான் நாங்க ஃபியூச்சர் கண்டினியூஸா பாவிப்போம். சரியா? ஓகேயா? ஓகேயா எல்லாரும்? விளங்கி எழுதுறீங்களா பிள்ளைங்கள்? இல்லாட்டி நோட்ஸை பார்த்து எழுதிட்டு இருக்கிறீங்களா? அக்ஷயன், பிரீத்திகா, ஆயிஷா, பக்மா, ஹரிஸ்ரீ, டீச்சர். எஸ், எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். விளையாட்டு பத்தி நான் சொல்லலுமா? மிஃப்லா, எனக்கு இப்போ டட்டா ஹிட் வந்தது, விளையாட்டுப்படுத்தினதை சொல்லலுமா? ரைட், நாங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் படிக்கிறோமாமா. ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல முதல் நாங்க கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த டைம் பீரியட்ல நான் ஃபியூச்சர்ல இந்த வேலையை செய்து முடிச்சிடுவோம் என்று சொல்றதுக்கு அந்த மாதிரியான டென்ஸுகளுக்கு தான் நாங்க என்ன பாவிப்போம்டா கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாவிப்போம். இப்போ அந்த டைம் பீரியட்ல நான் செய்து கொண்டிருப்பேன் இந்த வேலையை, இந்த டைம்ல செய்து கொண்டிருப்பேன். நான் வந்து நாளைக்கு, இதுல முதலாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா I will be going to work tomorrow 8 AM. நான் வந்து 8 மணிக்கு போய் கொண்டிருப்பேன் வேலைக்கு, நான் 8 மணிக்கு போய் கொண்டிருப்பேன். அடுத்து she will be moving house next month. நெக்ஸ்ட் மந்த் அவங்க வந்து வீடு மாறிக்கொண்டிருப்பாங்க, அடுத்த மந்த்ல மாறிக்கொண்டிருப்பாங்க. I will be traveling to Turkey next weekend. நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல நான் வந்து டர்க்கிக்கு போய் கொண்டிருப்பேன், வீக்கெண்ட்ல நான் டர்க்கி போய் கொண்டிருப்பேன், அதனால நான் வீட்டுல நிக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்டுக்குள்ள இந்த வேலையை நான் செய்து கொண்டு இருப்பேன், நாங்க செய்து கொண்டு இருப்போம் என்று சொல்றது தான் நாங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாவிப்போம். டீச்சர், அடுத்து நடக்க போறதா? விளங்கலாமா? அடுத்து நடக்க போறதா? இனி நடக்க போறது இந்த ஒரு டைம் பீரியட்ல இது நடக்க போகுது, நடந்து கொண்டிருக்கும், இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்றதுக்கு தான் கண்டினியூஸ் பார்ப்போம், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகே டீச்சர், தேங்க்யூ.
அடுத்தது போமா. Right. Future perfect continuous. கடைசி. Future perfect continuous. This tense is used to describe an action that will continue up until a point in the future. Right? Subject order plus have been, verb in ing, verb in present participle and போட்டாலும் பரவாயில்ல. Present participle, right? Verb in ing நாங்க present participle னு சொல்லுவோம். ing. இதை நான் சொன்ன பிள்ளைகள், ஒரு விஷயம் வந்து முதல் பார்த்த மாதிரி அது வந்து ஒரு டைம் பீரியட் சொல்லுவோம். இதுலயும் வந்து பிள்ளைகள் ஒரு விஷயம் நடக்க போகுது. This action that will continue up until a point in the future. ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த காரியம் நடந்து முடிய போகுது. சரியா, நடந்து முடிய போகுது. சின்ன சின்ன வித்தியாசம் தான் பிள்ளை, நீங்க குழம்ப கூடாது. சரியா, will have been plus verb ing நடந்து முடிய போகுது. ரைட், இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல I will have been cleaning the house for 3 hours when she arrives home. அவள் வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு அதாவது ஓனரா இருக்கலாம். சரியா, அந்த ஓனர் வீட்டுக்கு வரும்போது நான் 3 மணித்தியாலமா வேலை செஞ்சு கொண்டு இருக்க வேணும். 3 மணித்தாலும் வேலை செஞ்சாதான் மேபி அவ எனக்கு பேமெண்ட் தருவா. அந்த மாதிரி நாங்க சொல்றதுக்கு பாவிக்கிறோம். இப்போ நான் வந்து 5 மணித்தியாலம் வேலை செஞ்சு கொண்டிருந்தா தான் எனக்கு வந்து ஓனர் வந்து பேமெண்ட் செய்வார். சோ நான் அந்த 5 மணித்தியாலமும் நான் வேலை செஞ்சு கொண்டு இருக்க வேணும். சரியா, என்னத்துக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்க வேணும்? எனக்கு வந்து ஓவர் டைம் கிடைக்கிறதுக்கு. நான் 5 மணித்தியாலம் வேலை செஞ்சு கொண்டு இருக்க வேணும். அந்த மாதிரியான விஷயங்கள் 2 விஷயம் கம்பைன் நடக்க போகுது. பட் ஒரு விஷயம் நடக்கும் வரைக்கும் இன்னொரு விஷயம் நடந்து கொண்டு இருக்க வேணும். சரியா, right. அடுத்தது by 9 p.m. she will have been completing her homework for 2 hours. By 9 p.m. she will have been completing her homework for 2 hours. 2 மணித்தியாலம். என்னது, 9 மணில இருந்து பிற்பகல் 9 மணில இருந்து அவ வந்து 2 மணித்தியாலம் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ள 9 மணில இருந்து 2 மணித்தியாலத்துக்குள்ள அவ தன் வேலையை செய்து முடிச்சு கொண்டிருக்க வேணும். முடித்து கொண்டிருக்க வேணும். சரியா, அந்த 2 மணித்தியாலம் தான் நமக்கு அந்த டைம் பீரியட் கொடுத்துருக்கு 9 மணில இருந்து. சரியா, இந்த டைமுக்குள்ள அவ செய்து முடிச்சிட வேணும். They will have been very tired from traveling for 5 hours. என்னவா, அவங்க வந்து டயர்டா இருப்பாங்க. 5 மணித்தியால டிராவலிங்ல அவங்க டயர்டா இருப்பாங்க. 5 மணித்தியால டிராவலிங்ல அவங்க வந்து டயர்டா இருப்பாங்க. சரியா, அப்ப 2 விஷயம் நடக்குது. ஒரு விஷயம் நடக்கிறது வரைக்கும் இன்னொரு விஷயமும் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்காண்டி இன்னொரு விஷயமும் நடந்து கொண்டு இருக்கு. சரியா, இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா பிள்ளைகள்? விளங்காட்டி கேளுங்க, திருப்பி மிஸ் சொல்லித்தாரேன். இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளங்கும். இதுல 2 விஷயம் நடக்குதுன்னா, ஒரு விஷயம் நடந்து முடியறதுக்கு முதல் இன்னொரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்.
ஓகே பிள்ளைல என்ன முடிஞ்சுதா? ரைட், ஓகேங்க. 5 பேர் செஞ்சுட்டாங்க. ஓகே, இந்த டென்ஸ்ல ஏதாவது குழப்பம் இருக்கா பிள்ளைகள் யாருக்கும்? இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கோ தெரியல. பட் நீங்க இப்பவே இந்த பேசிக்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லமா இருக்கும். என்ன கொஞ்சம் பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா பிறகு போறது உங்களுக்கு லேசா இருக்கும் பிள்ளைகள். பேசிக் சரியா பிடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா. ஓகே, அவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி டென்ஸ்கள் விளங்கிச்சா? விளங்கிச்சா? ரைட், ஓகே. ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் குரூப்ல போட்டிருக்கிறேன், செய்து கொள்ளுங்க. சரியா? செய்து கொண்டு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. பிரிண்ட் எடுத்து Okay, செய்யலாம் தானே மிஸ்? Thank you teacher. God bless you teacher. ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ.